கரத்தில் அவர் வச்சிருக்கிறாரு, நம்முடைய கையில் வச்சிருக்கிறாரு. அவர் அப்படி அவர் நம்மளை கொண்டு நம்மளை மறந்துட்டாரு அப்படின்னா அவர் சொல்றாரு, நானே எல்லாம் மறந்து போன மாதிரி, என் தொழிலே மறந்து போச்சுன்னு அர்த்தம். அவர் சொல்றாரு, என் தொழில நன்மை செய்யணுங்கிற தொழிலே மறந்து போச்சு, அதனால மறக்கிறதே இல்லையா. ஒன்று அறிஞ்சு கொள்ளணும், கர்த்தருடைய கையில் இருக்கிறவங்களை தேவன் மறக்கிறது இல்லை. முதலாவது காரியம், தேவன் அவர்களை மறப்பதில்லைங்கிறத முதலாவது நீங்க மறந்து கொள்ளணும். நான் கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடம். அப்போ நற்கிரியைகளை செய்வதற்கு தான் தேவன் செய்ய வேண்டுமானால் என்னை கொண்டுதான் தேவன் ஏதாவது செய்யணும்னு விரும்புகிறார். ஆகினால அவர் செய்யணும்னு நினைக்கிறது தடைபடாது. அவர் செய்யக்கூடியதை என்னை கொண்டு செய்வார். கண்டிப்பா அவர் மறக்க மாட்டார். அந்த பானபாத்திரக்கார மாதிரி நான் மறந்துட்டேன்னு சொல்ல மாட்டார். அவர் அல்ல, அப்படி மனதில் வச்சிருப்பார். ஏற்ற காலம் வரும், சில காரியம் தாமதிக்குதுன்னு வச்சுக்காங்க, அதுல ஒரு பெரிய மகிமை வெளிப்படுதுன்னு அர்த்தம். 38 வருஷம் ஆகுதுன்னா அங்க ஒரு வல்லமை வெளிப்படுது. அந்த தூதனால் உண்டாகிற சுகம் இல்ல, இயேசுவே வந்து சுகமாக்கணுங்கிறது அங்க தாமதிக்குது. அநேக காரியங்களை தாமதிக்கிறாரா? அங்க தாமதிக்கிறார் என்று சொன்னால் நன்மை இல்லை, அங்க மகிமை வெளிப்படும். நன்மை வெளிப்படுறதுக்கு இல்லை, ஏதோ ஒரு காரியத்தை நீ செஞ்சுட்டு அனுபவிச்சுட்டு போறதுக்கு அல்ல, மகிமையான காரியங்கள் அநேகருக்கு முன்பாக. அதான் நீ கர்த்தருடைய கையில அலங்காரமான கிரீடமாக, கர்த்தருடைய கையில வல்லமை விளங்கும் பாத்திரமாக. பா, இந்த ஆளுக்கு செஞ்சது போல யாருக்குமே ஆண்டவர் செய்யலப்பா, இது ஆண்டவரே இவங்களுக்கு செய்தார். அதனால ஒன்று அறிஞ்சுக்காங்க, இந்த வேத பாடத்துல நான் கர்த்தருடைய கையில் இருக்கிறேன், அவர் என்ன செய்கிறார், என்னை மறக்கல, அவர் என்னில ஒரு நற்கிரியை துவங்கி இருக்கிறார். அது எப்ப முடிப்பார்? இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தமும் அவர் எனக்குள்ளே அதை நிறைவேற்றி முடிப்பார். அந்த விசுவாசம் நமக்குள்ள இருந்து கொண்டே இருக்கணும்.